வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி A52s 5G இவ்வளோ பெரிய பேராக இருக்கா. A52ஓட 5Gயோட சக்ஸஸரு இந்தியாவில் வந்து A52ஓட 4G வெர்ஷன் மட்டும்தான் வந்து. அதில் ஸ்னாப்ட்ராகன் 720G இருந்துச்சு. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778G. ப்ரைஸிங் எவ்வளோன்னா 36,000 லான்ச் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். போட்டி நிறையா இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். 778G இதோட கம்மியாக நிறையா இருக்குது. சாம்சங் கிட்டேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ செக் பண்ணுவோம். ஓகே, A52s 5G ஆசம் ஒயிட் இதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆசம் வயலட், ஆசம் பிளாக் இதுதான் இன்னும் 2 கலர்ஸு. ரேம் வந்து 8GB ரேம், 128GB, 6GB வெர்ஷன் வருது. அதுதான் வந்து 36,000, 37,500 தான் இது. ஆனால் பாக்ஸில் போட்டிருக்கிறது வந்து 40,999. 41,000 வந்து எம்ஆர்பி இருக்குது. எம்ஆர்பி வரைக்கும் விற்கலாம். ஆனால் ஆஃப்லைனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். HDFC கார்டுக்கும் ஆஃபர் இருக்குது. 3000 ஆஃபர் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் வேறு இருக்கான். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோமே, அட்லீஸ்ட் ஒரு 25 வாட் சார்ஜர் கொடுத்தா என்ன, 15 வாட் கொடுத்துருக்காங்க. A70லேயே வந்து A70 4G வெர்ஷன்லேயே 25 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க போல் இருக்குது. இதில் வந்து 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C கேபிள் இருக்குது. கேஸ் கிடையாது. A சீரீஸில் எப்பயுமே கேஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த இதுக்கெலாம். இதில் இது இருக்கும், யூசர் மேனுவல் இருக்கும், அதில் சார் வேல்யூ இருக்கும். ஹைப்ரிட் சிம் தான், அதே மாதிரி தான். HR வந்து 0.724. இதுதான் எனக்கு சாம்சங் கிட்ட பிடிக்கும். 5G ஃபோனாக இருந்தாலும் சார் வேல்யூ 1க்கு கம்மியாக இருக்குது. ஏதோ மேக்ஸிமம் சாரே வந்து HR தான், அதனால் பாடி சார் இதோட கம்மியாக இருக்கும். 0.724. அதே ஃபினிஷ் தான், பிளாஸ்டிக் பேக் தான், கிளாஸ் பேக் கிடையாது. மேட் ஃபினிஷு, ஸ்க்ராட்ச் ஆகாது. எனக்கு A52sலேயே இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு. கலர் தான் அந்த வயலட் கலர் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஒயிட் கலரு கொஞ்சம் அழுக்காகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், இதை பிச்சிருவோம். ஓகே, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர் இருக்குது. மேலே வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. செகண்டரி மைக்ரோஃபோன் மேலே இருக்குது. இந்த சைடு எதுவும் கிடையாது. பாட்டமில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோனு, USB Type-C, ஸ்பீக்கர் கிரில், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பேக்கில் வந்து அதே குவாட் கேமரா தான். 64 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP கேமரா இருக்குது. கேமராவில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், 6.5 inch AMOLED வித் 120. 4Gயில் வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்துச்சு. இதில் வந்து 120Hz. ஸோ நம்ம பூட் பண்ணிட்டு செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஆப்ஸ் நிறைய இருக்குது, ப்ரீலோட் ஆப்ஸ். நான் நோன் தான் கொடுத்தேன், ஆனாலும் இவ்வளோ ஆப்ஸ் வந்திருக்கு. நான் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணியாச்சு. HDR கிடையாது நெட்ஃப்ளிக்ஸில். ஆப்ஸ் இன்னும் ஏதோ பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அதில் டிஸ்பிளேயில் போய் பார்ப்போம். மோஷன் ஸ்மூத்னஸ் ஹைன்னு செட் பண்ணால் வந்து 120Hz ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு இருக்குது. ஸ்க்ரீன் மோட் வந்து விவிட் தான். அது தவிர வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் எல்லா இதுலேயும். அபவுட் ஃபோன் இதில் போய் பார்த்தா ஸ்டேட்டஸு, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் 1UI 3.1 தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு வரும் கண்டிப்பாக. செக்யூரிட்டி பேட்ச் வந்து 4 வருஷத்துக்கு வரும். அதனால் கவலை இல்லை. வேறு என்ன, ஃபிங்கர் பிரிண்ட்டு செக் பண்ணி காட்டுறேன். பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஃபிங்கர் பிரிண்ட், ஆட் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட், கண்டினியூ. நாக் செக்யூரிட்டி இருக்குது. அதனால் இதுவும் இருக்குது. NFC-யும் இருக்குது. NFC, சாம்சங் பே எல்லாமே இருக்குது. NFC இங்கே இருக்கும். டால்பி அட்மாஸும் இருக்குது. செக்யூர் ஃபோல்டரு, அதுக்கப்புறம் NFC இருக்குது. NFC எல்லாமே இருக்குது. ஓகே, பின்னு, பேட்டர்ன், பாஸ்வேர்ட், பின். அதுதான் ஆயிடுச்சு. டச் பண்ணாலே வந்துடுமே பேமெண்ட்டு. அவ்வளோதான். பேக்கப் இருப்பேண்ணா, பேக்கப்லாம் வேணாம். ஓகே, வாட்டர் ப்ரூஃப் தான். IP67 ரேட்டிங்ஸ் இருக்குது. தண்ணிக்குள்ளே அரை மணி நேரம் முக்கி கூட எடுக்கலாம், இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் வாரண்ட்டி மட்டும் க்ளைம் பண்ணுறாதீங்க, கிடைக்காது. ஓகே, 8GB ரேமு. 8GB ரேமில் வந்து 7.3GB யூஸபிள், 3.8GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீ மெமரி இருக்குது.
128 ஜிபியில் 106 ஜிபி இருக்குது, அதில் 98 ஜிபி ஃப்ரீ இருக்குது. 778G கண்டிப்பாக கேமிங் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்கும் 778G ஆச்சு. ஆனால் UFS 2.1 ஸ்டோரேஜ், UFS 3.1 870 இருந்தால் UFS 3.1 கிடச்சிருக்கும். டிஸ்பிளே வந்து Full HD ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. Adreno 642L. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4317 போட்டிருக்கு. ஆனால் 4500 இந்த ரிப்போர்ட்டட் பை ஆண்ட்ராய்டு தான் போட்டிருக்கு. 4500 இருக்குது. அதை பார்த்த மாதிரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. DRM இன்ஃபோவில் பார்த்தா HDR10 HDR10+ HLG இதெல்லாம் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஏன் HDR இன்னும் வரல? வைட் எல்லாம் சப்போர்ட்டும் இருக்குது. இவ்வளோ காசு கொடுத்துட்டோமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே, ராசா போட்டும் இருக்குது. சென்சார் ஆப்வியஸ்லி எல்லா சென்சாரும் இருக்கும், எல்லா சென்சாருமே இருக்குது. ஸ்டெப் கவுண்டர், ப்ராக்சிமிட்டி, ஓரியன்டேஷன், கைரோஸ்கோப்பு, லைட் சென்சார், கேமரா, அல்ட்ரா வைடு, நார்மலு, 2x 10x வரைக்கும் போகும். 4x 10x. அதுக்கப்புறம் போகே ஃப்ளேரா, அது சாம்சங்கு, நீங்கள் வேறன்னு நினைக்கிறீங்க. போர்ட்ரேட் மோட் இருக்குது, மேக்ரோ மோட் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வீடியோவில் வந்து செட்டிங்ஸில் போனால் 4K தான் இருக்கும். 4K 30 fps, Full HD 60 fps இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 4K 30 fps இருக்குது. ஸ்விட்ச் பண்ண முடியுமா? அப்படியே ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸ்விட்ச் பண்ண முடியுமா நம்ம சாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணிவிடுங்க. சாம்சங் கேலக்ஸி A52s 4K வீடியோ சாம்பிள் அதான் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. 2x ஜூமில் ஸ்விட்ச் அப்படியே அல்ட்ரா வைடும் ஸ்விட்ச் பண்ணி. ஸ்டெபிலைசேஷனுக்கு OS இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலேயும் அல்ட்ரா HD ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே கேமரா தான், 64 MP ரியர் கேமரா, 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இந்த ஸ்விட்சிங் ஆப்ஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. HDR, ஒயிட் பேலன்ஸு இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி, ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். அப்படியே ஃபோக்கஸுக்கு ஓகே, கரெக்டாக தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த ISPயில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 778Gயில் வந்து 720Gயில் இந்த A52 கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. லோ லைட்டு சாம்பிள்ஸு அதெல்லாம் பெட்டராக இருக்கா அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூவில் செக் பண்ணுவோம். சாம்சங் கேலக்ஸி A52s அல்ட்ரா ஸ்டடி மோட் Full HD 30 fpsல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக இருக்கா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து 1080p தான், கொஞ்சம் ஜூம் ஆகிக்குது வீடியோ. அதனால் ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நடந்துகிட்டே தான் இருக்கேன். இதுலேயும் டைனமிக் ரேஞ்சு, ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மோடில் வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியாது, வெறும் இது மட்டும்தான் இருக்குது. ஸ்டாப்பு, பாஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இந்த மோடில். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ செக் பண்ணியிருப்பீங்க. A52 இது பெட்டராக இருக்கா? ஏன்னா OS இருக்குது, கேமரா வீடியோவுக்கு வந்து பெட்டராக இருக்கும் OS. அப்புறம் லோ லைட் இதுக்கும் சூப்பராக இருக்கும் OS இருக்கிறதுனால. நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். HDR டிஸ்பிளே தான், ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். 4K அசால்ட்டாக ப்ளே பண்ணுமே. 1080p HDR, அட்வான்ஸ்டு 4K HDR, அப் டு 800 nits வரைக்கும் போகும் HDRக்கு. லேக் ஆகிற மாதிரி இருக்குது, ஸ்லைட்டாக ஆகுது. 4Kனாலையா? இப்போ மாற்றிடுவோம் 1080p. நல்லாயிருக்கு HDR கண்டென்ட் பார்க்குறதுக்கு, பிரைட்டாகவும் இருக்குது.
இப்போது ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதே சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. மாதிரி இருக்கு. பரவாயில்லையா? ஆமாம், இந்த ப்ரைஸில் எனக்கு போக்கோலாம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஓவராலாக நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. 36,000 778G. சாம்சங்னா நம்பி வாங்கலாம். அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் வாங்கி வேணும். ஏன்னா 3 வருஷம் அவங்களே அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு 12, 13, 14 15 வருமா அப்படின்னு கேட்டதுக்கு 3 வருஷம் அப்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க எந்த வெர்ஷன் வரும்னு. செக்யூரிட்டி பேட்சும் கண்டிப்பாக வரும், 4 வருஷத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி A52s 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். கூடிய சீக்கிரம் வந்து கேமிங் ரிவ்யூவும் வரும், அதுவும் செக் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதற்கும் சிவச்சன். ஐயப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.